குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு போக போறோம். என்னது குட்டிச்சாத்தானுக்கெல்லாம் கோயில் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியத்தோட கேட்பீங்க. எஸ், குட்டிச்சாத்தானுக்கு இங்க கேரளால கோயில் இருக்குங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் அந்தோதயா எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணி விளாக் போட்டதே இல்லைங்க. இன்னைக்கு அந்தோதயா எக்ஸ்பிரஸ் விளாக் நம்ம சேனல்ல முதல் முறையா வரப்போகுதுங்க. எங்க இருக்கோம்னா மங்களூர் ஜங்ஷன்ல இருக்கோங்க. என்ன பண்ண போறோம்னா மங்களூர் ஜங்ஷன்ல இருந்து கொச்சுவேலி வரைக்கும் போகக்கூடிய அந்தோதயா எக்ஸ்பிரஸ்ல ஏறி திருச்சூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. திருச்சூர் போயிட்டு அங்கிருந்து பொள்ளாச்சியும் போக போறோம். வாழ்க்கையிலேயே இந்த ரயில்வே ஸ்டேஷனை என்னால மறக்க முடியாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. நம்ம காஷ்மீர் வந்தே பாரத் ஜர்னி பண்ணப்போ இந்த ஸ்டேஷன்ல தாங்க ஆரம்பிச்சோம். அந்த கூத்து ஏன் கேக்குறீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளாகோட லிங்கை கார்டுல தரேன், செக் பண்ணி பாருங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்தவர்கள் சேர்ந்தே பயணிப்போம். போர்ஸ் அசம்பிள். ஜங்ஷனுக்குள்ளே எக்கச்சக்கமான ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் நிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜங்ஷன் ஒட்டி எந்த ப்ராப்பரான ஹோட்டலும் கிடையாது. அதனால இங்க வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் எக்கச்சக்கமான ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் இங்க நிக்கிறாங்க. மங்களூர் ஜங்ஷனா அம்ரித் பாரத் ஸ்கீமுக்கு ரீடெவலப் பண்ணிருக்காங்க. சூப்பரா ரீடெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. திருச்சூர்ல இறங்கி இந்த வடக்குநாதன் கோயிலும் போலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சோ இதுல ட்ரெயின் பிளாகும் இருக்கும், டெம்பிள் பிளாகும் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நம்ம நேரா உள்ள போய் நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குதுன்னு பார்த்து டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம ட்ரெயின் 3வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்ப போகுதுங்க. நம்ம கூட டிராவல் லைஃப் பாலாஜி இருக்காருங்க. இவர் கூட சேர்ந்துதான் இன்னைக்கு ஜேர்னி பண்றோம். ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கியாச்சுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அந்தோதயாங்கிறது முழுக்க அன்ரிசர்வ் ட்ரெயினுங்க. இங்க இருந்து திருச்சூர் வரைக்கும் போறதுக்கு ஒரு ஆளுக்கு 165 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த அந்தோதயா வந்துட்டு எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில வரும், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் கிடையாது. ஆனா நாகர்கோயில்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் ஒரு அந்தோதயா ஓடுதுங்க. அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட். மங்களா லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ்ங்க. எர்ணாகுளம் ஹஸ்ரத் நிசாமுதீன் அரைவாயில் இருக்கு. இந்த ஈரோடு வேப்ஸை வந்தாங்க நம்மள இன்னைக்கு திருச்சூர் வரைக்கும் கூட்டிட்டு போகுது. நம்ம வண்டிக்கு எந்த இடத்துலயுமே லோகோ சேஞ்சோ ரிவர்சலோ எதுவும் கிடையாது. இந்த வேப்ஸை வந்தா திருவனந்தபுரம் வரைக்கும் போகும். गाड़ी संख्या 16356 से चलकर हजरत निजामुद्दीन को जाने वाली मंगला लक्षद्वीप सुपर. நம்ம வண்டியோட ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. நம்ம ட்ரெயின் வாரம் 2 முறை ஓடக்கூடிய வண்டி. ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நைட் 8:10 மங்களூர் ஜங்ஷன்ல இருந்து எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு கொச்சுவேலி போகும். கொச்சுவேலியே இப்ப திருவனந்தபுரம் நார்த் அப்படின்னு பெயர் மாத்திட்டாங்க. இதுதான் ஓஜி அந்தோதயா எக்ஸ்பிரஸோட லைவரிங்க. எல்லோவும் ரெட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். இப்ப அந்தோதயா எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் LHP கோச்சா மாத்திட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் அந்தோதயா ஓஜி கோச்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ஓஜி அந்தோதயால டிராவல் பண்ணது இல்ல. அரே வலது கால் எடுத்து வச்சு vlog ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு அன்ரிசர்வ் கோச் மாதிரியே இல்லைங்க. சூப்பரா நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு LHPல அன்ரிசர்வ் கோச் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தாங்க இருக்கு. ட்ராக் சைடே ஒரு சீட்டு போட்டாங்க. ஏன்னா அப்பதான் ட்ரெயின் கிராசிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. வண்டி ஃப்ரீயா தாங்க இருக்கு. கேலிக்கெட் வரைக்கும் வண்டி ஃப்ரீயா தான் இருக்குங்களா. கேலிக்கெட்ல இருந்து தான் கூட்டம் ஏறும் அப்படிங்கிற மாதிரி பாலாஜி ப்ரோ சொன்னாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்த வண்டியில டிராவல் பண்ணிருக்காராம். நம்ம வண்டி மொத்தம் 614 கிலோமீட்டர் 11 மணி நேரம் 50 நிமிஷத்துல கவர் பண்ணுதுங்க. ஆவரேஜ் ஸ்பீடு 52 கிலோமீட்டர். மங்களூரு ஜங்ஷனுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் நடுவுல ஒரு 11 ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கேரளா ட்ரெயின்னா எக்கச்சக்கமான ஸ்டாப் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த அந்தோதயா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ரிசர்வ் ட்ரெயினா இருந்தாலும் லிமிடெட் ஸ்டாப்ஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. மறுமார்க்கத்துல நம்ம வண்டி வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நைட் 9:25 திருவனந்தபுரம் நார்த்ல இருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில 9:15 மங்களூர் ஜங்ஷன் ரீச் ஆகும். போகும்போதும் சரி வரும்போதும் சரி நம்ம வண்டியோட டோட்டல் ஜர்னி டைம் 11 மணி நேரம் 50 நிமிஷம் தான். ஆனா நம்ம நைட் 2 மணி மாதிரி திருச்சூர்ல இறங்கிடுவோம். 1வது பிளாட்ஃபார்ம்ல திருவனந்தபுரம் நார்த் மும்பை LTT கரீப்ல தரைவலுங்க. பச்சை லைட் காமிச்சிட்டாங்க. கரெக்டா 8:10 நம்ம வண்டி கிளம்பிருச்சு. பாய் பாய் மங்களூர் ஜங்ஷன். போர்பந்தர் எக்ஸ்பிரஸ் வருதுங்க அந்த பக்கம். போர்பந்தர் எக்ஸ்பிரஸ் உள்ள அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. வண்டி ஸ்டார்ட் ஆன நேரம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெல்கம் டு அனதர் மான்சூன் vlog. மங்களூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பினா நம்ம வண்டி அடுத்து காசர்கோட்ல தாங்க போய் நிற்கும். நடுவில் எந்த ஸ்டாப்பும் கிடையாது. நேத்ராவதி நதியோட நைட் வியூ பார்த்துக்கோங்க.
புல்லல் ஸ்டேஷனை ஹை ஸ்பீட்ல ஸ்கிப் பண்றவங்க இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தலாம். மங்களூர்ல இருந்து திருச்சூர் வரைக்கும் அண்டர்சர்ட் ஃபேர் பார்க்கலாங்களா. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல அண்டர்சர்ட் ஃபேர் 135 ரூபாங்க, சூப்பர் ஃபாஸ்ட்ல 150 ரூபா, பட் நம்ம போற அந்தோதயால 165 ரூபா. எப்பவுமே அந்தோதயா எக்ஸ்பிரஸ்ல அண்டர்சர்ட் ஃபேர் நார்மல் ட்ரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் இருக்கும். இந்த ஃபேர் டிஃபரன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹை ஸ்பீடு கிராசிங். மை டீம் மஞ்சேஸ்வர் கிராசிங் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருவோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஹை ஸ்பீட் கிராசிங் எடுத்து, மன நிறைவாக இருக்குங்க. வண்டி எடுத்து ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகுது, அதுக்குள்ளே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பரசுராம் எக்ஸ்பிரஸ் கிராசிங் இருக்குங்க, கன்னியாகுமரியிலேருந்து மங்களூர் போகிறான் அவன். எட்டு 47க்கு காசர்கோடு ரீச் பண்ணிட்டோங்க. எனக்கு ஒரு ஃபோன் வந்திருந்தது, அந்த ஃபோன் பேசிட்டு இருந்தேன், அதனால நேம் போர்டு என்னால் எடுக்க முடியலைங்க. ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம்ல நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் கிளம்பி மங்களூர் நோக்கி போயிட்டு இருக்குங்க. திருவனந்தபுரம் டு எல்டிடி தான் இந்த நேத்ராவதி எக்ஸ்பிரஸ். மொத்தம் 11 ஸ்டாப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம வண்டி காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, திருச்சூர், எர்ணாகுளம் ஜங்ஷன், ஆலப்பே வழியா திருவனந்தபுரம் நார்த் போகுது. பாய் பாய் காசர்கோடு. பேக்கல் ஃபோர்ட், கொட்டிக்குளம். மக்களே, டைம் 10:15 ஆகுது. சரியான ஒரு தூக்கத்து போட்டு இப்பதாங்க எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தா கண்ணூர் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு பாலாஜி ப்ரோ சொல்றாரு. ஏன் எழுப்பி விடலன்னு கேட்டாங்க. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தா அதனாலதான் எழுப்பி விடல அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏன்னா நேத்து நம்ம ஒரு பெரிய லாங் ஜர்னி பண்ணி வந்தாங்க. பாலக்காடுல இருந்து கொல்லூர் வரைக்கும் பஸ்லயே வந்தாங்களா, ஒன்னும் ப்ராப்பரா தூங்க முடியல. அதனால சரியான ஒரு தூக்குங்க. இதுக்கு அடுத்து தலசேரி, கோழிக்கோடுல எல்லாம் ஸ்டாப் இருக்குங்க. திருவனந்தபுரத்துல இருந்து வந்தே பாரத் வந்துட்டு இருக்குங்க. அதோட ட்ரெயின் கிராசிங் நம்ம இப்ப எடுக்கலாங்க. அப்படியே நம்ம கோச் கம்போசிஷன் பார்த்துட்டு வந்தே பாரத் கிராசிங் எடுக்க போயிடலாங்க. நம்ம வண்டியில மொத்தம் 17 கோச் இருக்குங்க. அதுல ஒரு SLR, ஒரு பவர் ஜெனரேட்டர் காருங்க, அது போக மொத்தம் 15 அண்டர்சர்வ் கோச் இருக்கு. ஆக மொத்தம் 17 கோச் இருக்குங்க. டைம் 10:15 ஆகுதுங்க. தலசேரி ரீச் பண்ணிருக்கோம். வடகரா கருப்பு பாருங்க, மாசா வேற லெவல்ல இருக்கு. வந்தே பாரத் வந்துருச்சுங்க. எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த வண்டியை ஆல்ரெடி நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வண்டி ஆலப்புழாலேருந்து கண்ணூர் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம கண்ணூர்லேருந்து ஆலப்புழா வரைக்கும் பிளாக் பண்ணி போட்டிருக்கோம். போன வருஷம் தீபாவளி ஸ்பெஷலாக இந்த வண்டி வந்திருக்கோம் நம்ம சேனலில். மெதுவாக போகிறாங்க. மருசாகர் எக்ஸ்பிரஸ் வருதுங்க. டைம் 11:15 ஆகுதுங்க. வெல்கம் டு கோழிக்கோடு.
நம்ம பாலாஜி ப்ரோ சொன்ன மாதிரி கோழிக்கோட்ல செம கூட்டம் ஏறுவாங்களா தாங்க இருக்குங்க. இந்த கூட்டம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இப்ப நின்றுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தூங்கிட்டு உங்களை திருச்சூர்ல மீட் பண்றேன். இந்த பக்கமும் கொஞ்சம் பேர் நின்னு ஏறுறாங்கங்க. ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் 1வது பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. திருவனந்தபுரம் கண்ணூர் ஜன்சதாப்திங்கிறது ஜூன் 9, 2018 நம்ம வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷமா நம்ம வண்டி வாரம் 2 முறை ஓடிட்டு இருக்குங்க. நம்ம வண்டியை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேங்க. நம்ம வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ண சமயத்துல திருவூர், காசர்கோடு, ஆலப்புழால ஸ்டாப் இல்லைங்க, நிக்காம ஓடிட்டு இருந்தது போல. அதனால இந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் இந்த ட்ரெயினை மறிச்சு பிளாக் பண்ணி ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன இந்த 3 ஊர்லயும் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசுல நம்ம வண்டிக்கு 11 ஸ்டாப் கிடையாதுங்க, 8 ஸ்டாப் தான். ஷொரனூர் கோழிக்கோடு பேசஞ்சர் வந்துட்டு இருக்குங்க ஆப்போசிட்ல. கல்லாயி ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல பேசஞ்சர் வந்து மெதுவாக கிராஸ் பண்ணுது நம்மள. A few hours later. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலேல நம்ம திருச்சூர் ரீச் பண்ணிருக்கோங்க. டைம் கரெக்டா இப்போ 2:40 ஆகுது. இனி பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில அந்த வடக்குநாதன் கோயில் போய் பார்க்கலாங்க. நம்ம வந்து அந்தோதயா எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க. One 6347. மங்களூர்ல இருந்து திருவனந்தபுரம் வர ட்ரெயின்கள்லயே ஃபாஸ்டான ட்ரெயின் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்தே பாரத்துக்கு அடுத்து ரொம்ப ஃபாஸ்டான ட்ரெயின் நம்ம வந்து அந்தோதயா ட்ரெயின் தான். வீக்கெண்ட்ல மங்களூர்ல இருந்து கேரளா நோக்கி வரணும், அன்பிளான்டு ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. இந்த எமரால்ட் ரெசிடென்சியில் தாங்க ரூம் அவைலபிளா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு இருக்கும். வியூவை மட்டும் பாருங்க ஜி. அனைவருக்கும் திருச்சூரிலிருந்து இனிய 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 காலை வணக்கம்ங்க. காலை எந்திரிச்சோன்னு இந்த மாதிரி ஒரு அழகான வியூல முழிச்சா எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்குங்க. குளிச்சாச்சுங்க. அடுத்து வடக்கநாதன் கோயில் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனோட கழுகு பார்வை பார்த்துக்கோங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. கேரளாவோட முதல் சிவன் கோயில்னு சொல்லப்படுற வடக்குநாதன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளையார் டெம்பிள் இருக்குங்க. அங்க போய் ப்ரே பண்ணிட்டு நம்ம வடக்குநாதன் கோயில் போயிடலாம். டைம் இப்போ 10:30 ஆகுதுங்க. 11 மணிக்கு கோயில் நட சாத்திருவாங்க. அதுக்குள்ள போய் நம்ம சாமி கும்பிடணும். இந்த கோயிலுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்குங்க. விஷ்ணுவோட ஒரு அவதாரமான பரசுராமர் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் கேரளாவை உருவாக்குனார் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுதுங்க. அவரோட கோடாலேயே கடல்ல தூக்கி வீசி இருக்காரு. அந்த கடல்ல தண்ணி உள்வாங்கின இடமெல்லாம் கேரளாவா உருவாயிச்சு. அந்த பரசுராமர் கட்டின கோயில் தான் இந்த வடக்குநாதர் கோயில். இந்த பரசுராமர் இருக்காரு இல்லைங்களா, அவர் கேரளாவை உருவாக்குனதுக்கு அப்புறம் கைலாய மலைக்கு போய் சிவன் பார்வதி கேரளாக்கு வந்துட்டு அருள்பாலிக்கணும் அப்படின்னு வேண்டாருங்க. அவர் வேண்டுகோளை ஏற்று சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார் எல்லாம் கேரளாக்கு அப்படியே வர்றாங்க. வர்ற வழியில திருச்சூர்ல ஒரு ஆலமரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிற சமயத்துல பரசுராமர் வந்து ஏதோ ஒரு ஒர்க்கா போயிடுறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க யாரையுமே காணோம். அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் வந்துட்டு உருவானதா சொல்றாங்க. அந்த சிவலிங்கம் தான் இந்த வடக்குநாதர் கோயில்ல வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. ரொம்ப வருஷமா ஆலமரத்துக்கு கீழே தான் அந்த சிவலிங்கம் வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கிற கோயில் கட்டி இந்த கோயிலுக்குள்ளார அந்த லிங்கத்தை மூவ் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல அந்த ஒரிஜினலா ஒரு லிங்கம் உருவாச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிங்கத்தை பாக்குறது ரொம்பவே ரேருங்க. ஏன்னா அந்த லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு 16 அடிக்கு ஒரு நெய்லிங்கம் இருக்குங்களா. நம்ம வணங்க போனா அந்த நெய்லிங்கத்தை தான் பார்த்து ப்ரே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குங்க. கோயில் வந்துட்டேன், வாங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க. நம்ம சைட்ல பார்க்கிங் என்ட்ரன்ஸ் சொல்லியே உள்ள வந்தோம். வாவ், செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட்ல இந்த கோயிலையும் சேர்க்கணும் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்களா. அது வந்து ஒருவேளை ப்ராசஸ் ஆச்சுன்னா கூடிய சீக்கிரமே இந்த கோயில் வந்துட்டு தஞ்சை பெரிய கோயில் மாதிரி அந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டுக்குள்ள வந்துடும்.
நாங்க பொது தரிசனத்துல தாங்க சாமி கும்பிட்டோம். ஒரு 10, 15 நிமிஷத்துல சாமி பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வரும்போது சந்தனம், பூவு, கொஞ்சம் ஸ்வீட் பிரசாதமும் குடுத்தாங்க. இந்த மாரி ஒரு கேரளா கோயில் இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நான் போன கேரளா கோயில் எல்லாத்தோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்குன்னா, கேரளா ஆர்க்கிடெக்சர், தமிழ்நாடு டெம்பிள் ஆர்க்கிடெக்சர் 2மே மிக்ஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு முதல் முறையா பியூர் கேரளா ஆர்க்கிடெக்சரோட ஒரு கோயில் பார்த்துட்டேங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுவும் திருச்சூர் சிட்டிக்குள்ளாரியே இருக்கு. திருச்சூர் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயில் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் என்னன்னா, காலையில 5ல இருந்து 11 மணி வரைக்குங்க. சாயந்தரம் 4ல இருந்து 8:30 வரைக்கும். இந்த கோபுரம் தெரியுது பாருங்க. இந்த கோபுரம் தாண்டி உள்ள போன உடனேமே மொபைல் போன் எதுவும் எடுக்கக்கூடாது. அங்கே கோயிலை சேர்ந்த எம்ப்ளாயிஸ் நின்று போன் எடுக்கிறமா நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால கோயிலுக்குள்ளார என்னால வீடியோ எடுக்க முடியலைங்க. அடுத்து வேற ஒரு சூப்பரான கோயிலுக்கு போறோங்க. குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு போக போறோம். என்னது குட்டிச்சாத்தானுக்கெல்லாம் கோயில் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியத்தோட கேட்பீங்க. எஸ், குட்டிச்சாத்தானுக்கு இங்க கேரளால கோயில் இருக்குங்க. திருச்சூர் சிட்டில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல விஷ்ணுமாயா அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க. அங்க வந்து குட்டிச்சாத்தான தான் தெய்வமா வழிபடுறாங்க. அது ஏன் குட்டிச்சாத்தான தெய்வமா வழிபடுறாங்க அப்படிங்கறதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. அது எல்லாமே நம்ம பேசிட்டே போலாங்க. இந்த திருச்சூர் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த கோயில் போறதுக்கு பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நேரா நம்ம என்ன பண்ண போறோம்னா, திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட் போய் அந்த கோயிலுக்கு தாங்க பஸ் ஏறி போக போறோம். உள்ள வந்து ஆதிசங்கரோட சமாதி இருக்குங்க. அது போக ஆதிசங்கரோட அம்மா அப்பா இங்க வந்து குழந்தைகள்னு ஒரு 41 நாள் விரதம் இருந்து வேண்டி வழிபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆதிசங்கரர் பிறந்ததா சொல்றாங்க. ஒரு ஆலமரத்துக்கு கீழே சிவன் வந்து லிங்கமா தோன்றினார் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ஆலமரம் இதுதாங்க. இதுக்கு பேர் ஸ்ரீ மூலஸ்தானம். எங்க இருக்குன்னா, கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ரைட் சைடு ஆப்போசிட்ல இருக்குங்க. திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த கோயில் லொகேட் ஆயிருக்கு. திருச்சூரோட KSRTC பஸ் ஸ்டாண்டும் சரி, ரயில்வே ஸ்டேஷனும் சரி, ரெண்டும் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. சோ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினாலும் சரி, திருச்சூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலும் சரி, நடந்து வர்ற தூரத்துல தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க அங்கிருந்து ஒரு ஆட்டோ எடுத்து கூட வரலாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க நாங்க ஆட்டோல வந்தோம். ஆட்டோல 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. யார் அவருன்னு இன்னொருத்தருன்னு கேட்டீங்கன்னா, டிராவல் லைஃப் பாலாஜி தான். அவரே தான் நம்ம கூட இன்னும் இருக்காரு. இவர் கூட சேர்ந்துதான் இப்ப நம்ம அடுத்த அந்த குட்டிச்சாத்தான் கோயிலுக்கும் போக போறோங்க. இந்த பார்க்கிங் லாட்டுக்கு ஆப்போசிட்ல ஹோட்டல் பூரம்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த ஹோட்டல் பூரம் பார்க்கும்போது தான் எனக்கு திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவல் ஞாபகத்துக்கு வருதுங்க. திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவல் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபெஸ்டிவல் இந்த கோயிலோட தொடர்புடைய ஒரு ஃபெஸ்டிவல் தாங்க. வருஷம் சம்மர் அப்போ அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். நான் பொள்ளாச்சியில தான் இருக்கேன். பொள்ளாச்சியில இருந்து திருச்சூர் ஒரு 2 மணி நேரத்துல வந்துடலாம். வருஷம் வரணும்னு நினைப்பா, வரவே முடியறது இல்ல. அடுத்த வருஷமாவது வரணுங்க. இப்பதான் நானும் பாலாஜி ப்ரோவும் பேசிட்டு இருந்தோம், அடுத்த வருஷமாவது பூரம் ஃபெஸ்டிவலுக்கு வரணும் அப்படின்னு. எங்க ஊர் மதுரையில எப்படி சித்திரை திருவிழா ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளால சித்திரை மாசம் வந்து இந்த திருச்சூர் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸுங்க. நானும் வந்தது கிடையாது, நானும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வரோம். நீங்க இந்த மாதிரி ஒரு மழை பெய்யற கிளைமேட்ல சூடா ஒரு டீ குடிச்சா எப்படி இருக்கும்? இப்பதாங்க ஒரு சரியான ஒரு டீ குடிச்சு முடிச்சோம். யூரோப் போனதுக்கு அப்புறம் நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, டீ கடையில் நின்று டீ குடிக்கிறதுங்க. இந்தியாவில இருக்கும்போது எனக்கு மனசு சரியில்லை, மூட் அவுட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா, நேரா பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு போவேன், டீ குடிப்பேன், மூட் அவுட் கிளியர் ஆயிரும், மனசு சரியாயிருங்க. யூரோப்ல நான் ரொம்ப மிஸ் பண்ணது அதுதான். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான டீ கடையில இருந்து நிறைய டீ குடிச்சாச்சுங்க. இப்போ எவ்வளவு சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த மழையில சூப்பரா ஒரு டீ குடிச்சோடனே மைண்ட் வேற லெவல்ல ஃப்ரீயா இருக்குங்க. இதே கிளாரிட்டி அடுத்து நம்ம அந்த குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு போக போறோங்க. வடக்குநாதர் கோயில் பக்கத்துலயே டீ குடிச்சிட்டு ஆட்டோல ஏறிட்டோங்க பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு. டைம் 11:45 ஆகுதுங்க. பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். இந்த பிரைவேட் பஸ்ல ஏறிதாங்க இன்னைக்கு விஷ்ணுமாயா கோயில் போறோம். நம்ம கையில டிக்கெட் எதுவும் கொடுக்கல. இங்க இருந்து விஷ்ணுமாயா கோயில் போறதுக்கு 28 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணிருக்காங்க. பன்னெண்டே முக்கால் ஆகுதுங்க. பெருஞ்சோட்டுக்கரா அப்படிங்கிற ஊர்ல நம்ம பஸ் இறக்கி விட்டுருக்காங்க. திருச்சூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு 45 நிமிஷம் ஆயிருக்குங்க. இந்த பெருஞ்சோட்டுக்கரால தான் நம்ம போக வேண்டிய அந்த விஷ்ணுமாயா கோயில் இருக்கு. அங்க நம்ம பஸ் இறக்கி விட்டாங்க. இங்க கட் பண்ணி நம்ம கோயிலுக்கு போகணும். நம்ம பஸ் இறக்கி விட்டாங்க இல்லைங்களா, அந்த முக்கிலேயே ஆட்டோ கிடைச்சதுங்க. ஆட்டோல ஏறி இங்க வர்றதுக்கு 30 ரூபா தான் ஆச்சு.
அடைமலையிலேயே vlog பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த கோயிலோட ஒரு சின்ன வரலாறு மட்டும் பார்த்துட்டு உள்ள போய்க்கலாம். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த விஷ்ணுமாயாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தது கணேசர் மற்றும் முருகர் தானே அப்படின்னு கேட்பீங்க. அந்த கதையை நான் சொல்றேங்க. பார்வதி தேவி ஒரு பழங்குடி பெண்ணா அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த பெண்ணோட பேர் கூலிவாகாங்க. அந்த பழங்குடியின பெண்ணுக்கும் சிவனுக்கும் ஒரு 390 சாத்தான் குழந்தைகள் பிறக்குது. அந்த சாத்தான் குழந்தைகள்ல கடைசி குழந்தை தான் இந்த விஷ்ணுமாயா. இந்த 390 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி கிட்டே அந்த குழந்தைகளை வளர்க்குற பொறுப்பை கொடுத்துட்டு சிவனும் பார்வதியும் மேல கைலாயத்துக்கு போயிடுறாங்க. 11வது பிறந்தநாள் அப்போ இந்த விஷ்ணுமாயாவுக்கு வந்துட்டு அவரோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் கைலாசத்துக்கு போய் சிவனையும் பார்வதியும் பார்க்க வந்து ட்ரை பண்றாரு. அப்ப வந்து அந்த கேட் கீப்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு இந்த குழந்தைய உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்துல சிவன் விஷ்ணு இந்த 2 பேர்த்தோட பவர்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய உருவமா ஃபார்ம் ஆகி இவரோட ஃபுல் பவரையும் காமிக்கிறாருங்க. ஏன்னா மேஜிக் மூலமா விஷ்ணுவோட அவதாரத்தை எடுத்தனால விஷ்ணுமாயா அப்படிங்கிற பேரை சிவனே வைக்கிறாருங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் இது அப்படின்னு சொல்றாங்க. தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன், என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்க வந்து இந்த சாத்தான் சாமியை வேண்டிட்டு போனா எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கறத நம்புறாங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 கிழமை இந்த கோயில் விசேஷமா இருக்குங்களா. ஏன்னா அன்னைக்கெல்லாம் இங்க வந்துட்டு மாந்திரீக பூஜை நடந்து மை ஒண்ணு தருவாங்களாம். கேரளாலேயே மாந்திரீக மை தர ஒரே கோயில் இந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மை எடுத்து நம்ம நெத்தியில வச்சா என்ன பிரச்சனையா இருந்தாலும் தீரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமை தான் வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு டைம் கிடைச்சு. உள்ள சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்மள அன்னதானம் சாப்பிட சொன்னாங்க. கேரளா மட்ட ரைஸ், சாம்பார், கூட்டு, ரசம், மோர் இதெல்லாம் கொடுத்தாங்க. கோயில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்தே தான் இருக்கும். நட சாத்த மாட்டாங்க. சோ இந்த டைம்குள்ள நீங்க எப்ப வந்தாலும் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு முதல் தர வர மாதிரி இருந்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கும்போது இந்த கோயில சேர்ந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சீட் எழுதி போட சொல்லுவாங்க. அந்த சீட் எழுதி போடுறதுக்கு நம்ம ஒரு 500 ரூபாய் பே பண்ணணும். சீட் எழுதி கொடுத்தோம்னா 1:30 மணி மாதிரி இந்த கோயிலோட மெயின் மாந்திரிகர் வந்து அந்த சீட்டை படிச்சு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பரிகார பூஜை பண்ணா சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சீட் எழுதி போடணும்னு நினைச்சீங்கன்னா சீட் எழுதி போடுங்க. சீட் எழுதி போட்ட உடனே இத்தனை பரிகார பூஜை பண்ணணும், இவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க. ஏன்னா நீங்க சீட் எழுதி போட்டீங்கன்னா அந்த பரிகார பூஜையை உடனே பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. கோயிலுக்கு வெளியே ஆட்டோ நிக்குது. இப்படியே ஏறி நம்ம ஒரு இடத்துல பஸ்ல இறங்கணுமே, அங்க போய் திரும்ப பஸ் ஏறி திருச்சூர் போயிட்டு அங்க இருந்து பொள்ளாச்சிக்கு பஸ்ல போலான்னு இருக்கோங்க. ரோடு வந்து சின்ன ரோடு அப்படிங்கறனால இந்த மெயின் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே கார் பார்க்கிங் வசதி கொடுத்திருக்காங்க. ஷூ, செருப்பு வைக்கிறதுக்கு கிளாக் ரூம் கொடுத்திருக்காங்க. கருடன் இருக்காப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு, அதுவும் இந்த கோயிலுக்கு சேர்ந்த கோயில் தான். இது வந்து கூத்தம்பலம் அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டலோட இன்டீரியருங்க. ஒரு டபுள் ஏசி ரூம் போட்டோம். ஒரு நாளைக்கு 1500 ரூபாங்க. ஹோட்டல் பேரு எமரால்ட் ரெசிடென்சி. மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்கு. நமக்கு 6வது ஃப்ளோர்ல ரூம் கிடைச்சது. ரூம்ல இருந்து பார்த்தோம்னா சூப்பரான வியூ இருக்குங்க. ஸோ அதனால நீங்க இங்க வந்து தங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 6வது ஃப்ளோர் அந்த மாதிரி ரூம் வாங்கி ஸ்டே பண்ணுங்க. திரும்ப திருச்சூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு KSRTC பஸ் ஏரியாச்சுங்க. நீங்க கோயம்புத்தூர் அல்லது பொள்ளாச்சியில இருந்து கொச்சி, திருவனந்தபுரம் நோக்கி போகும்போது இந்த டனலை கிராஸ் பண்ணாம போகவே முடியாது. இந்த ரூட்ல இருக்கிற ஒரே ஒரு டனல் இதுதாங்க. இந்த டனலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவோட மிட் பாயிண்ட்ல இந்த டனல் லொக்கேட் ஆயிருக்குங்க. அவ்வளவுதாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு சூப்பரான வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.